மாணவரணி சார்பில் கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஆற்றல்மிகு 1000 விளக்கு கிழக்கு பகுதி மாணவரணி அமைப்பாளர் தனசேகர் அவர்களே, இங்கே மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் துபாய் விஆர் விஜய் அவர்களே, வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய பிஜே ஓம் குமார் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, எம்எம்டிஏ கார்த்திக் அவர்களே, பிரசன்னா அவர்களே, ராஜகுமார் இவர்களே, ஸ்ரீராம் அவர்களே, ஆனந்த் அவர்களே, லோகஸ்ரீ அவர்களே, எனக்கு முன்னால் பல நல்ல கருத்துக்களை எல்லாம் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய உண்மையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்று சொன்னால் ஒரு மகத்தான பொறுப்பு. ஆனால் என்னுடைய அன்பு தம்பினே சிற்றரசு அவர்கள் தமிழ்நாட்டிலே மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் யார் என்று சொன்னால் அன்பு தம்பி சிற்றரசு சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சென்னை மாநகராட்சியினுடைய பெருநகர் பணிக்குழு தலைவர் என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு பாசமிகு சிற்றரசு அவர்களே, இளைஞன் அவர்களே, ஏழுமலை அவர்களே, அண்ணன் VS ராஜ் அவர்களே, MMK அண்ணாதுரை அவர்களே, கணேசன் அவர்களே, ஜம்முலிங்கம் அவர்களே, ரவி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, சங்கீதா அவர்களே, பாட்சா அவர்களே, வைலட் மேரி அவர்களே, விஷ்ணு அவர்களே, தேவராஜ் அவர்களே, திருமலை பொன்னுரங்கம் அவர்களே, நந்தினி அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, பச்சையம்மாள் அவர்களே, கண்ணன் அவர்களே, இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் பெண்கள் இன்றைக்கு சீரியவில்லை என்று சொன்னாலும் அட்லீஸ்ட் நீங்கள் ஒளியுமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக மற்றவர் பெயரை இங்கே கண்ணடி அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள். அவர்களே, என்னன்றி உண்டாக்கும் உய்வுண்டான் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கண் நன்றி உரையாற்றக்கூடிய அருண்குமார் அவர்களே, வருண் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, அவர்களுக்கெல்லாம் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே தளபதியினுடைய 72வது பிறந்த நாள் விழா அன்பு தம்பி சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சென்னை மாநகராட்சியினுடைய பெருநகர் பணிக்குழு தலைவர், மிகவும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அது நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, முதலிலே அறிவித்து ஏற்பாடு மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடியவர் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழா. அவரை பற்றி நான் பதிவு செய்ய வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தை காப்பாற்றினார். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்றைய பூத்த காலம் கிடையாது. ஏதோ நேற்று அரசியலுக்கு வந்து முதலமைச்சராகவில்லை. அவருடைய தியாகம் என்ன தெரியுமா? அதாவது மங்கையின் சுகத்தையும் மதித்தரும் தன்மையையும் மயக்குகின்ற இளம் காற்றையும் மணங்கவர் பூங்காவையும் மலைமுகட்டு மேகக்கூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் மாணவியும் ஓட்டத்தையும் மறுவியலும் காதல் கட்டுரையும் மனதார உண்டு ரசிக்க வேண்டிய 23 வயது இளைய பருவத்தில் ஓராண்டு காலம் சிறை சென்றவர் குறிஞ்சிமலர் நாயகன் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். எதற்காக அன்றைக்கு எப்படி இன்றைக்கு முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையே தைரியமாக சொல்கிறாரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அன்றைக்கு மிசா சட்டத்தை எதிர்த்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் இளைஞர். ஆகையால் கோபாலபுரத்திற்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் கைது செய்கிறேன் என்று வந்தார்கள். தலைவர் கலைஞரிடத்தில் கேட்டார்கள், மகனை கைது செய்கிறேன் என்று சொன்னார்கள். தலைவர் கலைஞர்கள் சொன்னார், என்னுடைய மகன் வெளியே சென்று விட்டார், வந்தவுடனே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார் தலைவர் கலைஞர். ஆனா போலீஸ் வந்து விடல, ரூபா பார்த்தாங்க. உண்மைதான சொல்லுவார் தலைவர் கலைஞர். ஆனா இல்ல, 2 நாள் கழித்து வருகிறார். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர்கள் சொல்கிறார், என் மகன் வந்து விட்டான், கைது செய்யுங்கள். அன்றைக்கு யாரெல்லாம் சென்றார்கள் தெரியுமா? ஐயா ஆற்காடு வீராசாமி, செட்டி பாபு, காவல்துறையை சார்ந்தவர்கள் பூஸ்காலால் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய கழுத்தில் எட்டி உதைக்கிறார்கள். செட்டி பாபு ஒருவர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை நாம் பார்த்திருக்க முடியாது. செட்டி பாபு அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா?
டேய் யாரை அடிக்கிற? நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய தலைவன் என்று சொல்லி உயிரை விட்டாரங்க ஒக்கால ஓலிகள. அப்படி வந்த திமுகடா 3 மீட்டிங் ஆரம்பிக்கிறானுவ. நான் தான் முதலமைச்சர், நான் தான் முதலமைச்சர். ஏண்டா தமிழ் மொழிக்காக செம்மொழி அந்தஸ்தை பெற்று கொடுத்தீர்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்தீர்களா? இது புனிதமான மேடை. அவர்களை பற்றி பெயரை நான் சொல்லவில்லை. நான் ஒன்றை மாத்திரம் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புயல் பாண்டிச்சேரிக்கு போய்விட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம், கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்டது. நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக செல்கிறார். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அது மாத்திரம் கிடையாது. திருவண்ணாமலையிலே அங்கே மேலே உருண்டு பாறை, கீழே வந்து 6 பேர் இறந்து விட்டார்கள். ஆனால் எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓடோடி செல்கிறார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. 18 மணி நேரம் காத்திருந்தார் என்று சொன்னால் இவர் துணை முதலமைச்சரா, வருங்கால முதலமைச்சரா? அங்க ஐயால 3 மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு நீ என்ன பண்ண? தனி விமானத்துல கோவாவில் ஒரு நடிகையை கூட்டிட்டு போன. நீ சொல்ற திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன், 2026 திமுக அங்க அம்மால ஒன்றும் பண்ண முடியாது. நான் கிட்டத்தட்ட 15 நாளா சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நேற்று முன்தினம் ஏற்காட்டில் பேசுகின்ற போது ஒரு பெண்மணி ஓடோடி வந்தார். சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, அதாவது என் மகனை பெத்தது வேஸ்ட்டுமா, ஆஸ்பத்திரிக்கு போகணும், 50 ரூபா கொடுறா அப்படின்னு கேட்டம்மா, போமான்ட்டாம்மா. ஆனா கொஞ்ச நேரத்தில் மெசேஜ் வந்துச்சுமா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1000 ரூபா போட்டாருமா. நான் அதை எடுத்துட்டு போய் 50 ரூபாய்க்கு ஊசி போட்டேன். நான் மக பெத்து வேஸ்ட். ஆனா பெக்காத மகன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், நீ நல்லா நடிச்சினா போதுமா? அதை திமுக அழிப்பார. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் போய் வந்து அட்லீஸ்ட் ஒளியுமாவது பார்க்கணும். நான் சின்ன அடுத்த மீட்டிங் கொடுத்துருக்காரு என்ன அன்பு தம்பி. நான் அதில் நான் விரிவாக பேசிக்கிறேன். ஏன்னா சீக்கிரம் முடிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை திமுகவை அழிக்கிறேன்னு சொல்கிறீங்களே. ஒன்று மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எழுந்து போயிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒளிந்து போயிருக்கிறார்கள். பக்தோச்சலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைப்பேன் என்று சொன்னார். வரலாறு கிடையாது. ராஜாஜி அவர்கள் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை மூட்டை பூச்சி போல் நசுக்குவேன் என்று சொன்னார்கள். வரலாறு கிடையாது. அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்தில் எனக்கு எதிரியே இல்லை என்று சொன்னார். ஒரு முறை அப்படிதான் அம்மையார் அவர்கள், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் பாப்பாத்தி என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எனக்கு எதிரியே இல்லைன்னாங்க. ஆனா அப்போல்லாம் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்று வெளியே வருகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், அம்மாவை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன். ஆனால் எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எனக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் சிங்கப்பூர் சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஒரு கவிஞன் குடையை பார்த்து கேட்கிறான், குடையே உனக்கு மழை பிடிக்குமா வெயில் பிடிக்குமா என்று கேட்கிறான். அந்த குடை சொன்னதாம், என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று அந்த குடை சொன்னதாம். அந்த குடை கூட என்னை யார் தாங்கி பிடிப்பார்களோ அவர்களுக்கு நிழலாக இருப்பேன் என்று சொன்னது. ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் தன்னை தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக நிழலாக இருக்கக்கூடியவர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். அதில் மாற்று கருத்து கிடையாது. சொன்னதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், சொல்லாதையும் செய்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். தாய்மார்களே,
இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொஞ்சமா 20 மாதம் கொரோனாவில் அம்மா செத்தா போக முடியாது, ஆயா செத்தா போக முடியாது. அன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. அப்பயே முதலமைச்சர் வந்து சொன்னார் 1000 ரூபா பத்தாது, நீங்கள் 5000 கொடுங்க. அப்போ சொன்னார் அதாவது கஜானா காலி, நாங்கள் வந்து 1000 தான் கொடுப்போம், நீங்கள் வேணா கொடுத்துங்க அப்படின்னாரு. அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் சொன்னார், அடுத்த ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வந்த பிறகு மீதி 4000 ரூபாய் கொடுப்பேன் என்று சொல்லி உடனே 4000 தாய்மார்களை உங்களுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் இவ்வளவு அமைதி காக்கிறீர்களே அன்பு தாய்மார்களே. தாய்மார்களுக்கு மட்டும் நான் ஐ லவ் யூ என்று சொல்கிறேன். நேரம் எவ்வளவு நேரம் ஆகிறது, எவ்வளவு ஒற்றுமை, எவ்வளவு சிரிப்பு. அதுவும் தாய்மார்களே தேர்தல் சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செல்லலாம். இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி அப்படியா, அது எப்படி முடியும், தமிழ்நாடு முழுவதும் போய் எப்படி செய்ய முடியும்? ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அன்பு தாய்மார்களே பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். என்ன ஒரு அற்புதம்! முன்பெல்லாம் எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தப்படுவாங்க, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலையும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவாங்க. ஆனா இன்றைக்கு பெண்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் கண்டக்டர் கொஞ்சமா பண்ணுவாரு, அதாவது அம்மா டிக்கெட் கொடுமா, உங்க அப்பா விட்டு போசாம அப்படின்னுவாரு. இப்ப யாராவது வந்து கண்டக்டர் கேட்க சொல்லு எங்க போறீங்கன்னா நம்ம சொல்றோம் பாரு, எங்க போனா உனக்கு என்ன, நாங்க போவோம் வருவோம் போவோம் வருவோம். ஐயோ, அதுவும் முன்பெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணுவோம் தெரியுமா, டாஸ்மார்க்கை போட்டு வந்து அடிச்சு விடுவாரு. அடிச்சு விட்டு நம்ம அம்மா அப்பா அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டா போனா கூட நம்மகிட்ட அவர்கிட்ட போய் காசு கேட்கணும். இப்ப யாராவது அடிக்க சொல்லு, கொய்யால நீ என்னத்தையாவது என்னை அடிச்சினா எங்களுடைய முதலமைச்சர் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் சொல்லியிருக்கிறாரு. நான் ஏற்கனவே பாக்கியலட்சுமி சீரியல் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தில் தான் உனக்கு தீஞ்ச தோசை போட்டு கொடுப்பேன், அந்த தீஞ்ச தோசையும் கிடைக்காது. ஐயோ சாமி அப்படிலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இன்று பயந்து கொள்ளக்கூடிய ஆண்கள் பெண்கள் இன்றைக்கு நெஞ்ச நிமிர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதுவும் கிராமத்துல எல்லாம் பெண்கள் பேருந்துகளில் ஏறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வெளிநெடுக காட்டுமல்லி கண் பார்க்கும் கவனம் இல்லை, பூக்குற நேரம் தெரியாது, காத்திருப்பேன் நான் சலிக்காது, பூமனம் புதுசா புரியுதம்மா, ஏ மனம் கரும்பா இனிக்குதம்மா, வழி நெடுக காட்டுமல்லி கண் பார்க்கும் கவனம் இல்லை, பூக்குற நேரம் தெரியாது, காத்திருப்பேன் நான் சலிக்காது, பூமனம் புதுசா புரியுதம்மா, ஏ மனம் கரும்பா இனிக்குதம்மா, வழி நெடுக காட்டுமல்லி என்று திராவிட மாடல் ஆட்சியில் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மகிழ்ச்சியோடு செய்யறாங்க. தங்க அம்மாள் அந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை டைம் இல்லடா பைத்திகார பயல, உன்ன மாதிரி அரலூசு நான் பார்த்ததே இல்லடே. ஏண்டா நான் தெரியாம கேட்கறேன், நாங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமா டாஸ்மார்க் வைக்கிறோம் இல்லையா? அது இந்தியா ஃபுல்லா நடக்குது, உலகம் ஃபுல்லா நடக்குது. அவன் லூசு, அவன மாதிரி ஒரு லூசு உலக வரலாற்றில் யாரும் கிடையாது. என்னன்னா அதாவது பஞ்சில் அடிச்சுக்கிறான், டே பை நீலாம் ஒரு தலைவனாடா, அதாவது அடிச்சுக்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போறான், லண்டனுக்கு போயிட்டு வந்து எங்களுடைய முதலமைச்சரை வந்து ஒரு மரியாதை இல்லாத பேசுறான். இன்னைக்கு கூட எங்களுடைய இன்னைக்கு யூடியூப் நமக்கு வந்து பழி வாங்க போகுது. இன்னைக்கு கூட வந்து பார்த்தோம் என்று சொன்னால் வந்தால் கூட எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு இளையவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒருவரை தரைக்குருவாக பேச வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் என் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை நீ ஒருமையாக பேசினார் என்று சொன்னால் எனக்கு புல்லல்ல புரசல்ல, இந்த இயக்கத்திற்காக கூட
எங்களுடைய தளபதியை பேசணும், நான் சும்மா விட மாட்டேன். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. என் தம்பி தூக்கி போட்டா எனக்கு போதும். அதுதாயா திமுக. மோடி என்ன பண்ணாரு அத கேள. எவ்வளவு கஷ்டம் இல்லையா? இன்னைக்கு என்ன மும்மொழி கொள்கை தேவையா? கொஞ்சம் சப்ஜெக்ட் எடுக்கணும் இல்லையா? ஏங்க, அன்றைக்கே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், 2 மொழி தேவை போதும் என்று சொன்னார்கள். ஒன்றை நான் பதிவு செய்ய நான் காத்திருக்கிறேன். 1938ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள், அதாவது தமிழ் வாழ்க என்று சொல்லி அன்றைக்கே சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் இன்றைக்கு வேண்டுமென்று மாட்டை கடித்து மனுஷனை கடிச்சு எப்படியாவது திமுகவை இல்லையா ஒழிச்சுன்றதுக்காக பள்ளி கல்வித்துறை என்னையா பண்ணுச்சு? பள்ளி கல்வித்துறைக்கு நீங்க நிதி ஒதுக்குறதை விட்டுட்டு எப்படி மிரட்டுற? அதாவது மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் பள்ளி கல்வித்துறைக்கு நிதி வழங்கப்படும் சொன்னீர்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதற்காக மாணவர்கள் அதாவது இது பண்ணக்கூடாதுன்னு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை அடக்கி வாசி. உன்ன மாதிரி நாங்களே எவ்வளோ பேரை பார்த்துருக்குறோம். நேருவை பார்த்துருக்குறோம், இந்திரா காந்தியை பார்த்துருக்குறோம். நாங்கள் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் 1949ஆம் ஆண்டு இவர்கள் இளைஞர் குளித்தலையில் போட்டியிடுகின்ற போது சுயேட்சையாக உதயசூரியன், இன்றைக்கு 2025 உதயசூரியன் 75 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம். உங்க மோடி என்ன பண்ண? அதுவும் மோடி மாதிரி ஒரு திருக்குறள் உலக வரலாற்றிலே யாரும் பேச முடியாது. ஒரு முறை அப்படிதான் சொல்றாரு மோடி, அடே அப்பா நேர நெருப்பயர நெருப்பயர நம்மாலு போட்டானு பேஸ்புக்ல மண்ணெண்ண வயர டீசல் வயர வக்கால ஓலி கேஸ்ல வயர. அதுவும் போன மாசம் சொன்னாரு பாரு, பொங்கலுக்கு போன வருஷம். அடே அப்பா அனைவருக்கும் பொங்கல் நல்லா வாழ்த்துக்கள். ஆடா பாவி, நீங்க உங்க மோடி ஒண்ணுமே செய்யல. அந்த 5 லட்சம் கதையெல்லாம் டைம் உள்ள அடுத்த மீட்டிங்ல பேசிக்கிறேன். ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே, நான் இங்க ஒண்ணு சொல்றேன். என் தம்பி சிற்றரசு சூப்பர் ஸ்டார் மாவட்ட செயலாளர், நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். நீ அரவக்குறிச்சியில போய் தோந்து விட்ட, கோயமுத்தூர்ல தோந்து விட்ட. நான் இங்க தம்பிகிட்ட கேட்கிறேன், எங்க சித்தரசுகிட்ட நீ மாநகராட்சி கவுன்சிலரை தேய்ச்சி பாருடா. உனக்கு தான் பேச தெரியுமா? எங்க கட்சியில கிளைகல கட்சியாரு கூட பேச்சால இவன் போய் இந்த ஆளு போய் ஓட்டு கேட்க சொன்னா, அங்க பாரு நீங்க டிவி இதுல கூட பார்த்துருப்பீங்க, கலா மாஸ்டரோட போயிட்டு குட்டியானை கூட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடி 2 பேரும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் இல்லையா? நான் தம்பிகிட்ட கூட மாநகராட்சி கவுன்சிலராக நிற்கின்ற போது நானே என்னுடைய அன்பு தம்பி என்று சொல்லி வாக்கு கேட்க வந்தேன். ஆனால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன பண்ணா தெரியுமா? கோயமுத்தூரில் கலா மாஸ்டர் கூட்டிக்கிட்டு குட்டி யானையில் சொன்னாலே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தாலே கண்ணில காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னேனே உள்ளத்தை எள்ளி எள்ளி தந்தேனே. மக்கள் அப்படியா? வடிவேலு சொன்ன மாதிரி மாப்பு வச்சுட்டாயா? இப்ப ஒண்ணுமே இல்லையா? திமுக இன்னொரு அம்மா தமிழிசை சவுந்தரராஜையே, கலைஞர் தலைவர் கலைஞர் உனக்கு சீட்டை கொடுத்தாரு, அதாவது எம்பி சீட்டு. இந்த அம்மா சொல்லுது, என்னை ஹிந்தி என்று சொன்னார் எனக்கு கோபம் வரும். அந்த அம்மா அப்படிதான். அடே அப்பா, அதாவது தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். கம்மால தாமரையும் மலராது. அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் 47% இன்றைக்கு இந்தியா டுடே பத்திரிகையில சொல்லியிருக்கு. இன்றைக்கு 5% உயர்ந்திருக்கிறது. நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறேன். பெண்கள் அடுத்த முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வாக்களிப்பேன் என்று சொல்கிறார்கள். சாதனையை சொல்லலாம். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அடக்கி வாசி, நீ என்னைக்குமே ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? உனக்கு அடுத்த மீட்டிங்ல இன்னும் ஸ்ட்ராங்கா இது பண்றேன். இன்னொருத்த சீமான் பைத்தியக்கார பையன்
அவன் அரலூசா முக்காலூசா அடே அப்பா அவன் சொன்னான் பாரு, ஏண்டா பிரபாகர் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் கலைஞர் அன்றைக்கே பார்த்தோம் என்று சொன்னால் பிரபாகரனை அன்னைக்கே சப்போர்ட் செய்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். இவர் என்னமோ சமையல்காரனா பேசாரியா, ஒரு எவ்வளோ பெரிய பிரபாகரன் தலைவரை எனக்கு அப்படியே உட்காந்தாரு. 12 கிலோ ஆமைக்கறி வச்சாரு. ஆமைக்கு கேமைக்கு பிறந்திருப்பானா உமால. அப்புறம் 12 கிலோ எவனா தின்னுவானா, இட்லியை புட்டா கறி வருதாண்ட முட்டாள் பயில. ஏண்டா நீங்களாம் வாய்க்கிலேயே பேசுவீங்க இல்லையா? திமுக ஒழிப்பேன்றீங்க, இப்ப வேற வந்துருச்சு. நான் என்ன சொல்லணும், அடக்கி வாசி இல்லையா? நீ ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? நாங்கள்லாம் எவ்வளவு ஒரு டீசெண்டா, உங்களுடைய அப்பா இறந்த போது கூட எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு எளிமையான முதலமைச்சர். கேளுங்க, தப்பு கிடையாது இல்லையா? ஆனா இவங்கெல்லாம் இப்படி நான் தான் முதலமைச்சர். ஒண்ணு மட்டும் லாஸ்டா சொல்லிட்டு முடிக்கிறேன். நடிகர்கள்லாம் யாரும், அதாவது எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. சிவாஜி மாதிரிலாம் ஒரு நடிகர் யாருமே கிடையாது. அவரு மாதிரிலாம் அப்படியே ஒவ்வொரு உடம்பும் நடிக்கும், ஒவ்வொரு கண்ணும் நடிக்கும். அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் திருவையாறு சட்டமன்றத்தில் நின்னாரு. ஆனா தோந்து போனாரு. அன்றைக்கு வெற்றி பெற்றது துரை சந்திரசேகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்ந்தவர், இன்றைக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், இன்றைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் துரை சந்திரசேகர். பாவம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் செத்தது வேற யாரும் கிடையாது, பிரேமலதா விஜயகாந்த் தான். பாவம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த ஒரு கூட்டணி வைக்க சொல்லி அவரு போயிட்டாரு. அப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அதாவது டி ராஜேந்திரன், பாக்கியராஜ், கமல்ஹாசன் நான் குறை சொல்ல, இப்ப எங்க கூட்டணியோடு இருக்கிறாரு. அவரு மாதிரிலாம் யாருமே ஒரு அழகா நடிக்க முடியாது. அப்படியே ஒரு படத்துல பாத்தீங்கன்னா காலே இல்லாத ஒரு குட்டி கமல் மாதிரி நடிப்பாரு. அது ஒரு படத்துல நான் முடிச்சுக்கிறேன். அது ஒரு படத்துல பார்த்தோம் என்று சொன்னால், குணான் ஒரு படத்துல பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு கதாநாயகை கூட்டிட்டு போயிடுவாரு. அங்க போய் மலையில, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை மொத்துது, லல்லலா லாலா லல்லலா லாலா லல்லலா, அபிராமியே சிவனில் நீயும் பாதியே, அது உனக்கு புரியுமா, லாலி லாலி சுபலாலி லாலி 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 அபிராமி லாலி. இன்னைக்கு திமுக கூட இருக்கிறார்னா அவர் நல்ல ஒரு திறமையானவர். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த நாட்டு மக்களுக்காக சீன் போடுறவங்களா கிடையாது, அது விரிவா சொல்றேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அதாவது ஒண்ணு மட்டும் சொல்றேன், தாய்மார்களே, இன்னைக்கு எவ்வளவு சாதனை செய்யறா இந்த பட்ஜெட், எவ்வளவு அருமையான பட்ஜெட் தாய்மார்களே. அதாவது விடியல் பயணம் நிறைய பஸ் ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே, ஒரு தாயாக தகப்பனாக இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு 18 வயது வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் தருகிறேன் என்று இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறார்கள் தாய்மார்களே. அது மாத்திரம் கிடையாது, அதாவது தாய்மார்களே, இந்த பட்ஜெட்டிலே பட்டா உங்க பேர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கினா உங்களுக்கு 1% இலவசம் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி தாய்மார்களுக்கு பணியாற்றினாரோ அதுபோல் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்காக உழைக்கிறார், பெண்களுக்காக உழைக்கிறார். இந்த 1000 ரூபாய் போயிடும். தப்பி தவறி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிருந்தார்னா அடவு வச்சிருப்பார் தமிழ்நாட்டை. இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக இந்த தமிழ் சமுதாய மக்களுக்காக சிறை சென்ற குடும்பம். அதாவது இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டியதாக தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை மத்திய சிறையில் இருந்த நேரத்தில் தளபதியார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார், சிறையிலிருந்து எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், தம்பி ஸ்டாலின் ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி, துர்காவுக்கு என் வாழ்த்துக்களை கூறவும், 1953 திருச்சி சிறையில் நான் 6 மாதம் சிறை பெற்ற போது நீ கைகுழந்தை வீட்டிலிருந்து காணவர்களோ
குழந்தையோடு குழந்தையாக இருந்த நீயும் வருவாய். 23 ஆண்டுகளுக்கு பிறகு மிசா கைதியாக சென்னை சிறையில் ஓராண்டு காலம் இருந்தபோது உன்னை பார்ப்பதற்காக சிறைச்சாலைக்கு காண வந்து கொண்டிருந்தேன். கழக உடன்பரப்புகளும் தம்பி மாறன் மிசா கைதியாக இருந்த நேரத்தில் அவருக்கோர் ஒரு பெண் பிறந்தது. அந்த குழந்தையும் தந்தையை பார்ப்பதற்காக சிறைச்சாலைக்கு காண வந்து கொண்டிருந்தது. உனக்கு பிறந்திருக்கிற என் பேரனும் என்னை பார்ப்பதற்காக சிறைச்சாலைக்கு வருவான் என்று கருதுகிறேன். தம்பி ஸ்டாலின், இந்த அனுபவங்கள் எவ்வளவு இனிமையானவை பார்த்தா என்று எழுகாண்டு சொன்னால் அந்த குழந்தை யார் தெரியுமா? நாளைய தமிழகத்தை ஆளக்கூடிய, அதாவது உதயநிதி ஸ்டாலின், இன்றைக்கு துணை முதலமைச்சர். என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? என் அன்பு தம்பி சிற்றரசு, என்ன ஒரு வாய்ப்பு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் எங்களுடைய சின்னவரோடு இருக்கிறாரு, அதை பார்த்தே மகிழ்கிற தம்பி. நீ வாழ வேண்டும் சிற்றரசு. தாய்மார்களே, உங்களுடைய பொற்பாது தொட்டு வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2026 உங்களுடைய பொன்னான வாக்குகளை, உங்களுடைய மேலான வாக்குகளை உதய சூரிய சின்னத்திலே வாக்கு தாருங்கள் என்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.